இப்போ நம்ம ஒரு அரசியல் தலைவரோட பேட்டி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட இன்டர்வியூ பண்ணி அவரை பற்றி பேச போகிறோம். அவர் வேறு யாரெல்லாம் நம்ம அண்ணாமலை சார், தமிழக பாஜக தலைவர் அவர்கள். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? அண்ணாமலைங்கிற ஒரு பிராண்டு கிடையாது, இது வந்து ஒரு அடையாளம்னு தான் நான் சொல்லுவேன். நான் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி படித்த அரசியல் தலைவர்கள் நம்ம நாட்டில் நிறைய கிடையாது. அதனால் நம்ம ஊருக்கு அதே மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டியாக தான் நான் பார்க்குறேன் அண்ணாமலைங்கிற பேரை. ஓகே, குட்டிக்கும் உங்களுக்கு இருக்கும் நெருக்கம் சம்பந்தம் அப்படின்னு இல்லை, எனக்கு எல்லா ஜீவராசிகளையும் ரொம்ப பிடிக்கும். அதில் பெரும்பாலும் ஃபேவரட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஆட்டுக்குட்டி அவ்வளோதான். அதனால தான் அந்த தமிழக மக்கள்லாம் வந்து உங்களை ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அது உங்களுக்கு ஒரு பட்ட பேர் ஆயிடுச்சுல்ல, செல்ல பேருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்ன 2026 ரொம்ப சிம்பிளான வெறும் ஓட்டுக்கு தான். எங்களுக்கு வந்து 234 தொகுதிகளிலும் பாஜக வெற்றியடைய வேண்டும், தமிழ்நாட்டை பாஜகவின் கோட்டையாக மாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை வந்து நாங்கள் அந்த வெற்றிக்கு முன்னோடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அதுதான் என்னோடய மோட்டிவாகவும் இருக்குது. கோயம்புத்தூர், நீங்கள் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து ஏன் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணீங்க? உங்கள் ஊர் கரூர் தானே, ஏன் கோயம்புத்தூர் வந்து செலக்ட் பண்ணீங்க? கோயம்புத்தூரை நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் மக்கள் வந்து காலங்காலமாக நல்ல அரசியலுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கோட்டையாக அந்த கொங்கு மண்டலம் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். நாங்கள் என்ன தான் பின்னாடி சந்திச்சிருந்தாலும் இந்த தடவை ரொம்ப நிறைய இடங்களில், கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் நாங்கள் வந்து 2வது மற்றும் 3வது இடத்தை பிடித்தனால எங்களுக்கு வந்து அடுத்த ஒரு எலெக்ஷனுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து இது கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் நீட்டு ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன் நீட் இருக்குன்னு சொல்லுங்கள். கூலி டாக்டருக்கு வராங்க, நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போது நீட் எக்ஸாம் எழுதட்டும். இப்போது என்னென்னா ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் என்ன சொல்கிறது, வெளியூர்லேருந்து கொண்டு வந்த சிலபஸோ இல்லை வெளி உலகத்துலேருந்து கொண்ட சிலபஸோ கிடையாது. ஏன் வந்துட்டு நீட் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு இவங்களோட காலேஜஸில் பணம் வாங்க முடியாது, டொனேஷன் வாங்கி சேர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். நீட்டு சிலபஸ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா அப்போது நம்மளோட சிலபஸை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. அது ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்கன்னா நம்மளாலையும் நீட்டை கிராக் பண்ண முடியும், எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட்டில் வந்துட்டு 11வது படிக்கிற இந்த 11th ஸ்டாண்டர்டோட சிலபஸ் தான் நிறைய வருது அப்படின்னு சொல்லி சொன்னனால என்ன பண்ணுறாங்க, அதனால தான் இந்த 11th போர்டு எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட சிலபஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணால் நம்ம கண்டிப்பாக நம்மளாலே நீட் எக்ஸாம் வந்து நம்ம மாணவர்களும் க்ராக் பண்ணிடுது. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 720 மார்க் எடுத்த பிரபஞ்சனும் நம்ம ஊரில் தான் வந்தார். அவர் எப்படி படித்தார், அவர் நம்ம இதில் தான் க்ராக் பண்ணார். ஸோ அப்போது இனி வர காலங்களில் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய டாக்டர்ஸ் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ பாஜக தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பிரேக் அப்புறம் நாம் வந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.